பாக் ட்ரை சீரிஸ் ஃபைனலிஸ்டுகள் மோதும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 ஓப்பனர். முதல் வெற்றி கனியை பறிக்கப் போவது யார்? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11, இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இந்திய நேரப்படி நாளை, அதாவது பிப்ரவரி 19 பிற்பகல் 2 மணிக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முதலாவது ஆட்டம் நடக்க இருக்குது. இதில் அண்மையில் முடிவடைஞ்ச பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ட்ரை சீரிஸோடைய ஃபைனல் போட்டியில் மோதின பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத இருக்கிறாங்க. வென்யூ அதே நேஷனல் ஸ்டேடியம் கராச்சி. இந்த கராச்சி நேஷனல் ஸ்டேடியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்காவான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட். 300-350 அடித்தாலும் அதை சேஸ் பண்ணுற அணிகள் சூப்பராக அப்படியே திரும்ப அடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள மைதானம். முதல்ல பந்து வீசக்கூடிய அணிக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், ரெண்டாவது பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு ஹெல்ப் இருக்கும். அதனால் வின் த டாஸ் ஃபீல் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் பெரும்பாலும் மந்த்ராவாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழலில் பாகிஸ்தான் ட்ரை சீரிஸ் ஃபைனலில் செஞ்ச தப்பை திரும்பவும் செய்யாது. அதுலேயும் கேப்டன் ரிஸ்வான் அப்போ டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்து ஒரு மோசமான ஸ்கோருக்கு நியூசிலாண்டுடைய பந்து வீச்சுக்கு சுருண்டாரு. அந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக ரிஸ்வானும் சரி, பாகிஸ்தான் அணி நிர்வாகமும் சரி நிச்சயமாக செய்யாது அப்படின்னு நம்பலாம். பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓப்பனர்ஸ் ஃபக்கர் ஜமான் மற்றும் மேக் ஷிஃப்ட் ஓப்பனர் பாபர் ஆசம் 2 பேரும் டீசெண்டான ஹிட்டிங் ஃபார்மில் இருக்கிறாங்க. பட் பெரிய இன்னிங்ஸுகள் ரெண்டு பேர்கிட்டையுமே வரவே இல்லை. ஒன் டவுனில் விளையாடி வரக்கூடிய சவுத் ஷக்கீல் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளம் கிரிக்கெட்டர். அவர்கிட்டையும் பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸுகள் பெருசாக வந்த மாதிரி தெரியல. அப்படியே போனோன்னா கேப்டன் ரிஸ்வான் மற்றும் அகா சல்மான், இவங்க 2 பேர் தான் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ். அகா சல்மான் ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரிஸில் பிளேயர் ஆஃப் தி சீரிஸே வாங்கினார். அந்த அளவுக்கு அசத்தலாக பேட்டிங் பண்ணார், தேவையான நேரங்களில் பவுலிங் பண்ணார். ஸோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் டீமுக்காக பண்ணி கொடுத்தாரு ஆஸ் அ வைஸ் கேப்டன். ஸோ அதை தாண்டி பார்த்தோன்னா, அனுபவம் இல்லாத தையப் தாகிர் மற்றும் குஷ்டில் ஷாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்லாட்டில் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துறாங்க. முதல்ல அவர் ஓப்பனராக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு மிடில் ஆர்டர் ப்ளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டராக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தோன்னா முழுக்க பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தான ஷாயின் அஃப்ரிதி, ஹரிஸ் ரவுஃப் மற்றும் நசீம் ஷா, இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தான மெயின் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க தான் மெயின் ட்ரியோவாக இருக்கிறாங்க. இவங்களை வச்சு தான் போகிறாங்க. பட் இவங்களும் பெரிய அளவில் ஃபார்மில் இருக்கிற மாதிரி சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கிறாங்க, பட் ரன்களை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்களோ, பவர் பிளேலேயே நிறைய ரன் கொடுத்துட்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளஸ் அப்ரார் அகமத் வளர்ந்து வரக்கூடிய ஒரு யங் லெக் ஸ்பின்னர், லோட் ஆன் தி ஆர்டரில் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஸோ அவர் மெயின் ஸ்பின்னராக ஆட போகிறாரு. வழக்கமாக பாகிஸ்தான் டீமில் 2 ஸ்பின்னர்ஸ் காலமாக பார்த்த வகையில் 2 அல்லது 3 ஸ்பின்னர்ஸ் வரைக்கும் கூட ஆடி இருக்கிறாங்க. இப்போ மெயின் ஸ்பின்னராக லோன் ஸ்பின்னராக அப்ரார் அகமத் தான் ஆட போகிறாரு. செகண்ட் ஸ்பின்னர் சாய்ஸை குஷ்டில் ஷாவும் ஆகா சல்மானும் தான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்படியே அவங்களுடைய ரிசர்வ் பிளேயர்ஸில் ரிசர்வ் பிளேயர்ஸ்லேயும் பெரிய அளவில் சாய்ஸ் இல்லை. ஃபஹீம் அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் இருக்கிறார். ரீசெண்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர். ரீசெண்டாக அவர் ஏன் பிக் பண்ணாங்க, ரீசெண்டாக புவர் ஃபார்மோடு இருக்கிற அவரை ஏன் தான் பிக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் வீரர்களை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ப்ளஸ் குஷ்டில் ஷா வியால்னோ அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இது இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே ஒரு உஸ்மான் கான் ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவில் பேட்டிங்கில் பெரிய பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசாக இல்லை. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கூட அவங்களுக்கு பயங்கரமாக எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான பவுலிங் அட்டாக் அப்படின்னு அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் அட்டாக்ல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேக்கப் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் அவங்க கிட்ட இல்லைன்றது தான் கவலைக்கிடமான ஒரு விஷயம். வேற நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ட்ரை சீரிஸ் வெற்றி. தொடர்ந்து 2024-25 அந்த சீசனில் நல்ல வெற்றிக்கணிகளை பறிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அக்ராஸ் ஃபார்மேட்ஸில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸுகள் கேப்டன் சாண்ட்னர் தலைமையில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரி வீரர்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவங்க வில் யங் ஒரு யங்கான ஓப்பனர். ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய ரன்ஸ் வரலனாலும் கொஞ்சம் ப்ராமிசிங் இன்னிங்ஸ்கள் ஆடுறாரு. இவங்களுடைய மெயினான பாசிட்டிவ் முன்னாள் கேப்டன் வில்லியம்சன், சீனியர் மேன், இவர் பேக் டு ஃபார்ம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1 டே 100 அடிச்சிருக்கிறாரு. நல்ல கன்சிஸ்டன்ட் ரன் ஷோ பண்ணுறாரு. முக்கியமான விஷயம் வேகமாகவும் ரன்ஸ் அடிக்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. T20 கிரிக்கெட்டில் ரிட்டையர் ஆனாலும் அவர் இன்னும் என்கிட்ட சரக்கு இருக்குது, ஸ்பார்க் இருக்குது, ஹீட்டிங் பவர் இருக்குது அப்படின்றதெல்லாம் திரும்ப காமிச்சிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் ஒரு அட்டகாசமான பிளேயர். ப்ளஸ் டேல் மிச்சல் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா டாம் லேதம் கொஞ்சம் அட் டைம்ஸ் ஆஃப் கலராக இருக்கிறாரு. அப் டவுன் ஃபார்ம் மாதிரி இருக்கிறார். கிளென் ஃபிலிப்ஸ் ரீசெண்டாக ட்ரை சீரிஸில் ஒரு 100 அடித்தார். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங்லேயும் இனஃப் டெப்த் இருக்குது. சாண்ட்னர் வரைக்கும் நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு லைனப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் இப்போதைக்கு சோகால் லீடர் ஆஃப் தி அட்டாக் ஒரு அனுபவம் வாய்ந்த பவுலர், இன்ஃபார்ம் பவுலராக இருக்கிற லாக்கி ஃபர்கசன் இன்ஜுரியால் ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. அவருக்கு பதிலாக இந்தியா கிட்ட டெபியூ பண்ணி இந்தியா கிட்ட டெஸ்ட் ஓடிஐன்னு அக்ராஸ் ஃபார்மேட்ஸில் காக்கிற கயல் ஜேமிசன்
கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு நியூசிலாண்டுடைய அணிக்குள்ள இடம்பெற்றிருக்கிறாரு. பட் இந்தியா அணியை தவிர்த்து அவருடைய பவுலிங் மற்ற அணிகள் கிட்ட எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்பின் ஆப்ஷன்ஸை இவங்க வச்சிருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் வேற பார்ட் டைம் ஸ்பின் போடுவார், ப்ளஸ் மைக்கேல் பிரேஸ்வெல் அவரும் ஸ்பின் போடுவார். ஸோ இப்படி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட இருக்குது. ஆப்ஷன்ஸை வந்து டீமுக்குள்ள வச்சிருக்காங்க. மோரல்லஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லோன் ஸ்பின்னர் மெயின் ஸ்பின்னர் அப்படின்ற ரோல் வந்து இங்கேயும் சாண்ட்னர் தான் பண்ண போகிறாரு. பட் அப்ரார் அகமதை கம்பேர் பண்ணும்போது சாண்ட்னர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைனர், ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு பவுலர். ஸோ வந்து கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி அன் ஈவன் கான்டெஸ்ட். கண்டிப்பாக ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபீல்டிங் எடுப்பாங்க, ஃபீல்டிங் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமை அடிக்க முடிகிற அளவுக்கு டார்கெட்டுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதை இவங்க செகண்ட் பேட்டிங்கில் திரும்ப அடிப்பாங்க. அப்படி தான் ட்ரெண்ட் போகும். தொடர்ந்து மேட்சஸ்லாம் வர இருக்குது. அடுத்த நாளே இந்தியா பங்களாதேஷ் மோதக்கூடிய 2வது சிடி மேட்ச் இருக்குது. அது தொடர்பான அப்டேட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் உடைய பவுலிங் அட்டாக் நியூசிலாண்டுடைய பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குதா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் பதில். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தொடர்புகள். நன்றி, வணக்கம்.